பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் இல்லை, அது இல்லவே இல்லை. அவங்கள வந்து ஒரு அரசியல் தலைவராக தான் பார்த்துருக்குறோமே தவிர ஃப்ரெண்டாக பார்க்கல. அவங்க வந்து எங்களுக்கு லீடர். அப்போ லீடர்கிட்ட எவ்வளோ ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும். மருமகள்கள்லாம் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, என்ன சமைச்சு கொடுத்தாலும் இவர் எங்கள் அம்மா சமையல் மாதிரியே இல்லைன்னு சொல்லி விளையாட்டாக சொல்லுவாங்க. அது சீரியஸாக சொல்ல மாட்டாங்க, விளையாட்டாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்கள் பையனை கூட்டிகிட்டு போய் 2 நாள் வச்சு சமைச்சு போட்டு அனுப்புங்க. உங்கள் பொது வாழ்க்கை அப்படிங்கும் பொழுது நிறைய பேரோடு நீங்கள் பழகிருப்பீங்க. ஆனாலுமே வந்து ரொம்ப மனம் விட்டு பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. என்னுடைய கணவர்கிட்ட தான்மா பேசுவேன் நான். ஏன்னா எனக்கு நட்பு வட்டாரங்கள்ன்றது கொஞ்சம் குறைச்சல் தான். எத்தனை வயசு? தப்பான கேள்வி கேட்குறீங்க பாருங்க நீங்கள். தப்பான கேள்வி. இது வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். நான் வந்து நான் எப்படி எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் என்ன இந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 தான் ஆகுது. இவ்வளோ ஏர்லியராக நம்ம கிளம்பி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆளுமை. அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் அம்மாவிற்கு வலதுகையாக இருந்தவங்க. தன்னுடைய பல நலத்திட்டங்களின் மூலம் மக்களினுடைய மனங்களில் தனக்கென ஒரு இடம் பிடித்தவர். இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்ட அதிமுகவினுடைய மகளிர் அணி செயலாளர், முன்னாள் அமைச்சர் வளர்மதி மேம் கூட தான் இன்றைய ஒரு நாள் முழுக்க நம்ம பயணிக்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவங்களுடைய ஒரு நாள் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் கொண்டது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்றைய ஒரு நாள் முழுக்க உங்களோட பயணித்து உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் மேம். என்னுடைய முதல் நாள் பயணமே முதல்ல வாக்கிங் தான். வாக்கிங்? ஆமாம். காலையில் எப்போவுமே ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பி வாக்கிங் போவேன். வாங்க என்னோட வாங்க. நீங்கள் வரேன் மேம். மேம், பொதுவாக எங்களோட நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி 8 மணி இப்போ தான் நாங்கள்லாம் எந்திரிக்கவே செய்வோம். ஆனால் உங்களோட நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு 3:30 அப்படிங்கும்போது தொடங்குது. அப்படிங்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி மேம் இது? அது ஒரு காலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்றது வந்து சாதாரணமாக ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்கிறேன் நான் சின்ன வயசுல இருந்து. ஆமாம். அதாவது பசங்க படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்கள வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவார் படிக்கிறதுக்காக. அப்போ அப்படி படிக்கணுன்றதுக்காக என்னுடைய பசங்களை எழுப்பி விட்டும்போது நானும் அதே டைம் அப்படி எழுந்து அப்படி பழகிட்டேன். வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேம் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்? இல்லை, காலையில் எழுந்து நடக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு மனசுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும், ஒரு தெம்பாக இருக்கும். அன்னைக்கு நாள் முழுக்க நம்ம எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செஞ்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து மனசுக்குள்ளே நான் வளர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு வாக்கிங் போனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்பா 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 வாங்க 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 பாப்பா. எத்தனை வருஷமா மேம் நீங்கள் வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக போகிறோமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக போய்கிட்டு இருக்கிறேன். ஆமாம். நான் அமைச்சராக இருக்கிற காலத்தில் கூட காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக வாக்கிங் போயிடுவேன். இது தவறுனாலும் இது தவறாது. பொதுவா ஒரு நல்ல சைன்னு சொல்லுவாங்க, பசுமாடு வந்து கண்ணுக்குட்டியோட போறது அப்படிங்கிறது. இன்னைக்கு காலையில நீங்க வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா தான். எங்களுக்குமே வந்து இன்னைக்கு உங்க கூட ஒரு நாள் முழுக்க பயணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இது நல்ல ஒரு சைனா இருக்கு. ஆமாம். பொதுவா வாக்கிங் அப்படிங்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் வந்து உங்க கூட ஜாயின் ஆயிட்டாங்க. ஒவ்வொருத்தரா நம்ம பார்க்க முடியுது. ஸோ நீங்களாம் எத்தனை வருஷமா சார் மேமோட? 25 இயர்ஸா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க கூட வந்து இந்த ஒரு நாள் பயணிக்கிறதுக்காக தான் நாங்க வந்து காலை சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டோம். அலாரம் ஆச்சரியம். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், என்னுடைய சன் சொன்னார் இந்த மாதிரி வந்துடுவாங்கன்னு. உடனே நான் சொன்னேன், நான் தான் எந்திரிக்கிறேன்னா மீதி பேர் எப்படிப்பா எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன. லேட்டாக தான் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக பஞ்சுவலாக வந்துட்டீங்க. அப்போ இந்த கேகே நகர் ரோட்டில் வந்து எப்போ ஒரு 3:30 to 4:30 இந்த டைமிங்கில் வந்தாலும் உங்களை மீட் பண்ணலாம். நம்ம 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே மீட் பண்ணலாம். எங்கள் டைம் கரெக்டாக 5 இல்லைன்னா ஒரு 5:15 அந்த மாதிரி முடிச்சிடுவோம். கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நாங்கள் யாராவது பார்க்குறவங்க பேசுகிறவங்க கடைசி இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம். அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் நடந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா ஏதாவது பொலிட்டிக்கலாக ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். இல்லைன்னா இந்த ஊரை பற்றி இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இப்படி ஏதாவது பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். ஜென்ரலாக ஒரு அந்த மாதிரி பேசிட்டு ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்துட்டு போயிடுவோம் நாங்கள். கண்டிப்பாக.
இதான் ரொட்டீனாக வச்சுட்ருக்குறோம். கண்டிப்பா மேம். இப்போ பொதுவாக நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அப்போ வந்து அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையுமே வந்து நான் வாக்கிங் போகிறதுக்கு மட்டும் தவறவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அப்போ மக்கள் உங்களை பார்த்து இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் குடியிருக்கிற பகுதி இருக்குது பாருங்கள், அது வந்து ஹவுசிங் போர்டு அலாட்மெண்ட்டு. அந்த பகுதியில் வந்து பட்டான்றது கிடையவே கிடையாது. சேல் டீடு கொடுத்துருக்காங்களே தவிர அந்த இடத்துக்குரிய பட்டா இருந்தால் தான் சேல் பண்ண முடியும். ஒரு அவசரத்துக்கோ இல்லை ஒரு திருமணத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு சேல் பண்ண முடியும். அது மாதிரி பட்டாவை வந்து கொடுக்கல. என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே பெருக்குனீங்களா, அங்கே பெருக்கி விடுங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எங்கிட்ட வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இப்படி வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அது வரைக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு பட்டா பிரச்சனை இருக்குன்றதே எனக்கே தெரியாது. நான் அதே இடத்துல தான் குடியிருக்கிறேன், 45 வருஷமாக அதே இடத்துல தான் இருக்கேன், எனக்கு தெரியாது. அப்புறம் இவங்க சொன்னதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், அப்போது வந்து வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார் தலவாய் சுந்தரம் அண்ணன். அவரை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த ஏரியாவெல்லாம் காட்டி இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கணும், அந்த இருக்கக்கூடிய பப்ளிக்கு வந்து பட்டா கொடுத்தாங்க. எல்லாருக்குமே அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பட்டா கொடுத்தாங்க. நீங்கள் வாக்கிங்க்கு முன்னாடி எதுவும் சாப்பிடுவீங்க? இல்லைம்மா, நான் வந்து இந்த ஆவாரம்பூ இருக்கு இல்லைங்களா, ஆவாரம்பூ, அந்த ஆவாரம்பூ வந்து ராத்திரியே வந்து தண்ணியில் கொதிக்க வச்சுருவோம். கொதிக்க வச்சு மூடி வச்சுருவோம். காலையில் வந்து வரும்பொழுது நான் இந்த எம்டி ஸ்டமக்கில் தண்ணி குடிச்சிட்டு அந்த எல்லாம் ப்ரெஷ் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் கிளம்பும் பொழுது அந்த ஆவாரம்பூ தண்ணி, அந்த கொதிக்க வச்ச தண்ணியை குடிச்சிட்டு தான் கிளம்புவேன். ஒரு 10 நிமிஷமாக தான் நடந்திருப்போம், எனக்கு கால் வலி. எனக்கு இன்னைக்கு நடந்ததே வந்து நடக்கிறம்மா. இன்றைக்கி நாங்கள் இவ்வளவு ரொம்ப ஸ்லோவாக நடக்க மாட்டோம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக. நான் வந்திருக்கேன். ஆமாம், நீங்கள் வந்திருக்கிறதுனால தான் நான் இப்போ கொஞ்சம் இவ்வளோ ஸ்லோவாக, இல்லைன்னா இந்நேரம் அங்கே போயிருப்போம். நாங்கள் ரொம்ப வேகம். அந்த ரோட்டில் வந்து 2-3 மரம் இருக்குது, அது நாகலிங்க பூ மரம். அந்த மரத்தில் போய் பூ பறிப்போம். பூ பறிச்சுட்டு அது மட்டும்தான் ஸ்டாப் எங்களுக்கு. அப்புறம் எங்கேயுமே நான் ஸ்டாப் போயிட்டே இருப்போம். நான் சொன்னேன் இல்லையா, நாகலிங்க மரம், சரி அதை பறிப்பா. இந்த பூ வந்து நாங்கள் வந்து டெய்லி பறிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 20 பூ 25 பூ பறிப்போம். அந்த பூ கிடைக்காது. பொதுவாக இந்த பூவில் வந்து நிறைய சிறப்புகள் சொல்லுவாங்க. ஆமாம், கடவுளுக்குமே ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு? இது நாகலிங்க பூ வந்து இது முதல்ல வந்து இது பார்க்குறதுக்கு சிவன் மாதிரியே தான் இருக்கும் இந்த பூவு. இதை வந்து சிவனுக்கு வச்சா விசேஷம். அந்த மாதிரி வந்து அவருக்கு பிடிச்ச பூவு. அதே மாதிரி பெருமாளுக்கு வைக்கிறாங்க. அதாவது அவருடைய படுக்கையே வந்து இந்த படுக்கை தானே, நாகலிங்க பூ படுக்கை தான் பெருமாள். பெருமாள் அவர் நாகரில் தானே இருக்கிறாரு, படுத்திருக்கிற குளத்துல இருப்பாரு. அப்போ அவருக்கு வந்து படுக்கையே வந்து இதுதானே, ஒரு 2 சுத்து 3 சுத்து தானே சுற்றி தானே அவர் படுத்திருப்பாரு. அது ஒரு நாளைக்கு இந்த பூ எங்களுக்கு கிடைக்காத போயிடுச்சுன்னா இந்த கொடுக்குறவன் போயிடுவான், சில நேரத்தில் வித்துட்டு போயிடுவா போல, எடுத்துட்டு போயிடுவா போல. அது பூ வைக்கலைன்னா எனக்கு எதோ சாமிக்கு எதோ செய்யாத மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மேம். இப்போ நீங்கள் வந்து அம்மா கூட நிறைய இடங்களுக்கு பயணிச்சிருக்கீங்க. அரசியல் மேடைகளில் பேசுகிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை புதிய நலத்திட்டங்கள் கொண்டு போகிறதுக்காக இருந்தாலும் சரி, நிறைய நேரங்களில் பயணிச்சிருக்கீங்க. அம்மா கூட சேர்ந்து வாக்கிங் போகிற வாய்ப்பு எதுவும்? இல்லை, அதெல்லாம் இல்லை, அது இல்லவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வரல. நாங்கள் அவங்கள வந்து ஒரு அரசியல் தலைவராக தான் பார்த்துருக்குறோமே தவிர இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கல. அவங்க வந்து எங்களுக்கு லீடர். பொது வாழ்க்கை அப்படிங்கும் பொழுது நிறைய பேரோட நீங்கள் பழகிருப்பீங்கள்ல, ஆனாலுமே வந்து ரொம்ப மனம் விட்டு பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி யார் இருக்காங்க? இவங்க கிட்ட வந்து நான் ஏதாவது ஒன்றுனா மனம் விட்டு பேசுவேன் என்னுடைய பொது வாழ்க்கையில். என்னுடைய கணவர்கிட்ட தான்மா பேசுவேன் நான். ஏன்னா எனக்கு நட்பு வட்டாரங்கள்ன்றது கொஞ்சம் குறைச்சல் தான் இருக்கும். நட்பு வட்டாரங்கள் ரொம்ப குறை. கட்சி தானே எங்களுக்கு, அரசியல் தானே எங்களுக்கு. பார்த்து எம்ஜிஆர், அம்மா, இப்போ அண்ணன் எடப்பாடியார். வாக்கிங் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூடலாம் பேசுவேன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நாங்கள் அடுத்து உங்களை வந்து வீட்டில் வந்து சந்திக்கிறோம். ஓகே, வணக்கம். நீங்கள் வரும்போது டீ கேட்டீங்க இல்லையா, இங்கே கடையெல்லாம் எங்கேயுமே இல்லையே, நம்ம வர்ற வழியில் இருந்தால் அங்கேயே வாங்கி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. அப்படி போகிறது ரொம்ப தூரம் போகணும், நீங்கள் இந்த நடக்கிறதுக்கே இவ்வளோ சிரமப்பட்டீங்க, அப்புறம் திரும்ப அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனால் சரியாக வராதுன்றதுனால எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். டீ போட்டுட்ருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டு அடுத்த வேலை பாருங்கள் நீங்கள். கண்டிப்பாக. சரியா? பொதுவாக சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இஷ்டம் எனக்கு. சமைக்கிறதுனா ரொம்பவே இஷ்டம். அது பேர பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து சமைச்சு கொடுத்தேன். அதுகள் ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. நான் சமைச்சு கொடுக்குறதுல ரொம்ப இஷ்டம், விரும்பி சாப்பிடுவாங்க. சாருக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்குமா? சாருக்கு வந்து நிறைய காய்கறி சாப்பிடுவாங்க, நிறைய காய் இருக்கணும்.
ஒரு கொஞ்சமாக சாதம் சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வகை பொரியல் இருக்கணும், ஒரு ரைத்தா மாதிரி இருக்கணும், இல்லை 3 காய் இருக்கணும். ஆனால் சாதம் கொஞ்சம் தான் இருக்கணும். ஒரு குழம்பே இல்லைன்னா கூட பரவாயில்ல, தயிர் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நிறைய காய் வேணும். அதுக்காக அவங்களுக்காக காலையில் போய் என்னென்ன காய் இன்றைக்கி செஞ்சதை நாளைக்கு செய்யக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து சமைச்சு நீங்களே காய் வாங்குறதுக்கும் போயிடுவேன். நானே போயிடுவேன். இல்லைன்னா இப்போ நம்ம கிட்ட கொடுத்து விட்டோம்னா ஒரே காயை திருப்பி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ இன்றைக்கி செஞ்சதையே நாளைக்கு செய்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, இது நேற்றுக்கு சமைச்சது, அதனால் வந்து இது இன்றைக்கி வேண்டாம். அந்த மாதிரி நான் போய் வாங்கிட்டு வருவேன். பக்கத்தில் தானே கடை. எங்கள் சின்ன தம்பி சொல்லுவார் எப்போவுமே, எங்கள் சின்ன சன்னு ஏதாவது பண்ணோம்னா இது அம்மா பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இது அம்மா எது என்ன செஞ்சாலும் சரி நல்லா இல்லை. அவியல் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவார் எங்கள் சின்ன சன்னு. பெரிய சன்னும் அவியல் நல்லா சாப்பிடுவாங்க. மருமகள்கள்லாம் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, என்ன சமைச்சு கொடுத்தாலும் இவர் எங்கள் அம்மா சமையல் மாதிரியே இல்லைன்னு சொல்லி விளையாட்டாக சொல்லுவாங்க, அது சீரியஸாக சொல்ல மாட்டாங்க. சூப்பராக இருக்கு மேம். தேங்க்யூம்மா. ஜெனரலாக நான் வந்து டீ காஃபி பெருசாக குடிக்கவே மாட்டேன், ஆனால் டீ சூப்பராக இருக்கு. சரி. காலைல 4 மணிக்கு வந்து வாக்கிங் கூப்பிட்டு போனீங்க, அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சு பூஜைலாம் முடிச்சு சாமி கும்பிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன எங்க கூப்பிட்டு போறீங்க? கடைக்கு போகிறோம் காய் வாங்குறதுக்கு. அடுத்த சமையல் மதியம் லஞ்ச் வேணும்ல, லஞ்ச் டின்னர் ரெண்டுக்கும் ரெடி பண்ணணும்னா நம்ம அதுக்குரிய திங்ஸ் வாங்கணும் இல்லையா, வெஜிடபிள்ஸ் வாங்கணும் இல்லையா, அதுக்காக இப்போ கடைக்கு போகிறோம். நாங்கள் கடை எப்போவுமே நான் வந்து மார்னிங் ஒரு 7:30க்கெலாம் போயிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் போய் வாங்கிட்டு அப்புறம் திரும்ப வந்து இது சமையல். அம்மா எத்தனை வருஷமா இங்கே வந்து காய் வாங்கிட்டு இருக்காங்க? இங்கே தான் காய் வாங்குறாங்க. எப்படி வந்து திட்டுவாங்களா அவங்கள, ஏன் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்டு? ரொம்ப 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 நீ சொல்லுமா, என் சமையலை பற்றி நீ சொல்லுமா. இங்கே அம்மா சமையல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கேன். அந்த கெமிக்கல் எதுவுமே இல்லாத ஐட்டமாக பார்த்து செய்வாங்க. அந்த பிரண்டை துவையல், அந்த கீரை ஐட்டத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இந்த கோபி பாக்ஸில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. டேஸ்ட் நிறைய பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன். தீபாவளி ஆனால் அவங்க வீட்டில் இருந்து தான் ஸ்பெஷல் எல்லாமே. கோபி கத்திரிக்காய் 1/4 கிலோ, அதை கொடுங்க. கத்திரிக்காய் 1/4 கிலோ, பாவக்காய் 1/4 கிலோ, பூண்டு கொடுக்க சொல்லல ஒன்றையா, கொடுக்கவே இல்லையா? சரி கொடு, பூண்டு பச்சை மிளகாய் கொடு, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கொடு. ஃப்ரெஷ்ஷாக இப்போ மார்னிங் வர்ற காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நேரம் ஆக ஆக அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். கொஞ்சம் வெயிலுக்கு எல்லாம் படுது இல்லையா. அப்போ நான் பெரும்பாலும் வாங்குறது, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்களே, அவங்களுக்கு சொல்ல தெரியல, ப்ராக்கோலி வாங்குவேன், சுண்டக்காய் வாங்குவேன். இதெல்லாம் நாட்டு காய்ங்க, உடம்புக்கு நல்லதுக்குரிய காய்ங்க. இதெல்லாம் சுண்டக்காய் வாங்குவேன், மஷ்ரூம் வாங்குவேன், கொத்தவரங்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதுக்காக கொத்தவரங்காய் வாங்குவேன், இந்த சக்கரவள்ளி கிழங்கு வாங்குவேன். இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பலாக்காயில் குருமா பண்ணி பூரி சாப்பிடுவோம். நாளைக்கு வரீங்களா? இந்த பலாக்காய் வாங்க, செஞ்சு தரேன். இங்கிலீஷ் காய் வாங்கவே மாட்டேன், பெரும்பாலும் வாங்க மாட்டேன். எங்கள் சாருக்காக வாங்கினா தான் இந்த பீட்ரூட்டு. அவர் பச்சையாக சாப்பிடுவார், பீட்ரூட்டில் ஜூஸ் சாப்பிடுவார். அப்புறம் இந்த பையன்கிட்ட வம்பு வளர்த்துட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? பச்சை மிளகாய் போட்டியா, சும்மா அவங்ககிட்ட வம்பு கட்டிட்டு இருப்பேன். சும்மா இடம் எல்லாரும் ஏமாத்துற இவ்வளோ இடம் அதான் வேண்டான்ற. நான் எல்லாம் பாவம் அவன் பொழப்பில் கை வச்ச மாதிரி ஆகிடும். இவனை நல்லா மட்டும் காட்டுங்க, பாவம் ரொம்ப கடுமையான உழைப்பாளி. அவனை நான் வாக்கிங் கிளம்பும்போது வண்டி எடுத்துகிட்டு போவான் கோயம்பேட்டுக்கு. கடுமையான உழைப்பாளி, நல்லா 7:30 மணிக்கு வருவான். இப்போ நீங்கள் பொதுவாக வாக்கிங் போகும்போதுமே நம்ம பார்த்தோம், கூட வாக்கிங் வர்றவங்களுமே இங்கே தான் வந்து வாங்க, எல்லாரும் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. எல்லாரும் 6 மணிக்கு 7:30க்கு தம்பி வருவாப்புல. சில நாளில் 7ல் வந்துடுவாப்புல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம். அது 7 to 7:30 ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ கொண்டு வந்தது எதுவுமே பழசே இருக்காது. எல்லாரும் இது இந்த இலக்கி பழம் சாப்பிட்றீங்களா? வாழைப்பழம், இலக்கி பழம் போடுறா. ஆமாம், நீங்கள் கடைக்கு போகணும் தனியாகவே தான் போவீங்களா? நீங்களே தூக்கிட்டு வரது எல்லாமே? நான் பாட்டுக்கு போவேன். யாரையும் எதிர்பார்க்கணும். யாரையும் வழியில் யாராவது பேசிட்டு இருக்காங்க, 2 நிமிஷம் நின்று பேசிட்டு போவேன். காலை நேரத்தில் வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறவங்க, அப்படிலாம் யாராவது வெளியில் நிற்கிறவங்க போகிறவங்க, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நிற்கிறோம். அவ்வளோதான். ஒரு ஃபேமிலிக்கு நம்ம ஒன்று பண்ணுறதுன்றது அது கொஞ்சம் சந்தோஷமாக தான். என்ன மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க? நான் வந்து எனக்கு ரொம்ப முதல்லலாம் இட்லி தோசை தான். ஒரு
குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம். இப்போ சமீப காலமாக மில்லட் அந்த கவுனி அரிசி அந்த மாதிரி காலையில் கஞ்சி கூட சாப்பிடுவேன். இது சாதாரணமாக தோசை சாப்பிடணுன்னா ஒரு நாளைக்கு கோதுமை தோசை, கம்பு தோசை, கேழ்வரகு தோசை மாற்றி மாற்றி. பொதுவாக நீங்கள் வெளியில் அதிகமாக பயணம் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது வந்து பிடிச்ச உணவு அப்படிங்கிறத தாண்டி கிடைச்ச உணவு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு வேலைப்பளு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக. அப்போல்லாம் சாப்பிட்றது எப்படி மேனேஜ் பண்ணுறோம்? வழியில் தான், இந்த வழியில் தான் ஹோட்டல் தான். இந்த வீட்டில் எப்போவுமே நான் வெளியில் எங்கேயாவது ஊருக்கு போகிறதா இருந்தால் வழியில் இருக்க கோயிலெலாம் பார்த்துட்டே தான் போவேன். நேராக அந்த ஸ்பாட்டுக்கு வண்டி எடுத்து கிளம்பி போக மாட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் அம்மா வீடு வந்து மதுரை. அப்போ அந்த மதுரையாக இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், போகிற வழியிலே சமயபுரத்துக்கு போவேன், ஸ்ரீரங்கத்துக்கு போவேன். வந்து அப்படி வழியில் என்னென்ன கோயில் இருக்குதோ ஃபேமஸான கோயில்கள்லாம் போவேன், சாமி கும்பிட்டு அப்படியே ஊருக்கு போயிடுவோம் மதுரைக்கு. அதே மாதிரி என்னுடைய கணவர் ஊர் சிதம்பரம். சிதம்பரத்துக்கு போனால் நடராஜர் கோயிலுக்கு போவேன். அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவேன். அப்படி வழியில் என்னென்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கெல்லாம் போவேன். அங்கங்கே என்ன டிஃபன் கிடைக்குது அது பெரிய பொருட்டாக நினச்சிக்கிறது இல்லை, அதுக்கு மெனக்கட்டுறது இல்லை. இந்த காய்கறி வாங்குறது எல்லாமே வந்து நீங்கள் டெய்லியும் ரெகுலர் பேசிஸில் தான் வாங்கிட்டு இருக்கீங்க? ரெகுலர் 2 நாளைக்கு ஒரு தடவை கூட வாங்கிக்குவேன் சில நேரத்தில். இங்கே வந்து வீட்டில் இருக்கிற நாட்களில் வந்து இங்கே தான் வாங்கிடுவேன். இப்போ வெளியில் போகிற நேரத்தில் வர்றதுன்னா பழமுதிர்ச்சோலை இருக்குது இல்லையா, அப்போ வீட்டில் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பழங்கள்லாம் வாங்கணும். காலைல ஏர்லியராக வாக்கிங் போகிறது அப்படிங்கிறத தாண்டி வாக்கிங் போகிறது வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறீங்க, பூஜை பண்ணுறீங்க, அடுத்து வேகமாக கிச்சனுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிக்கிறீங்க, 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுறீங்களே. அது பழகிடுச்சு, 3 வருஷமாக பழகிட்டேன்னா. புதுசாக நான் பழக்கத்தை மாற்ற முடியலை என்னால். பொதுவாக இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரோட்டீன்றாங்க, ஃபைபர் அப்படின்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும், இவ்வளோ தான் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் போகுது. நீங்கள் எப்படி மேம்? நான் பண்ணுவோம், நானும் அதே ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நான் வந்து இந்த மில்லட் ஐட்டம்னா அந்த சாமை, குதிரவாளி, வரகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு பொங்கல் அந்த மாதிரி பண்ணுவேன். இல்லை அது ஒரு தோசை மாதிரி போடுறது, அது மாதிரி நானும் அதே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வாரத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு 4 நாளைக்கு அந்த மாதிரி பண்ணிக்குவேன். 2 நாள் தான் அந்த மாதிரி ரைஸு சாப்பிட்றது அந்த மாதிரி வச்சுக்குவேன். நானும் அந்த மாதிரி தான். இப்போ பொதுவாக நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம இங்கே வீட்டுக்குமே வருவாங்க. நம்ம உங்களுக்கு தான் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், சமைச்சு கொடுத்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த அனுபவங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா, குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன சொல்லுவாங்க மேம் உங்களோட சமையலுக்கு? நல்லா இருக்குது தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க தான். நான் வந்து அதை நம்ம அவங்க சாப்பிட்ணுன்னு நினச்சி தானே செய்கிறோம். சாம்பார் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு மேம். ஆக்சுவலி நீங்கள் பேசிகிட்டு இருந்ததில் நினைட்டேன், டீ குடிச்சப்போ என்ன பருப்பு ஊற வைக்கும் போது நீங்கள் சொன்னீங்க உங்களுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக சாம்பார் சூப்பராக இருக்கு. ஒன்றுமே இல்லை அதில், வெறும் வெங்காயம், தக்காளி, ஜீரகம், அவ்வளோதான். மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு காரம் பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியாது. அதனால 2 பச்சை மிளகா மட்டும் போட்டு அப்படியே சாம்பார். இன்னொன்று சின்ன வெங்காயம் தான் அதிகமாக போடும். அப்போ அது நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9 மணிக்குள்ளே முடிச்சிருக்கீங்களா? மதியம் லஞ்ச் எத்தனை மணிக்கு? மதியானம் லஞ்சு பண்ணி முடிச்சிடுவோம் 9 மணிக்குள்ளே. மேம் அந்த கையில் என்ன மேம்? நீங்கள் நம்பவே மாட்டீங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. 8 o'clock நான் குளிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு வந்த உடனேயே கிச்சன்லேருந்து ஒரு மணி நேரம் வெளியிலே வரமாட்டேன். நீங்கள் பசங்க வந்தாங்கன்னா தான், என் சன்னுங்க 2 பேர் வந்தாங்கன்னா தான் பார்ப்பாங்க, வாமான்னு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆமாம், டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, என்னை செய்ய விட மாட்டாங்க. நான் செஞ்சுட்டு தான்ப்பா வருவேன் அப்படிம்பேன். அது என்ன சமையல்னாலும் அதை வந்து நான் பண்ணி வச்சா தான் எனக்கு ஒரு திருப்தியே இருக்கும், அப்பா சாப்பிடுவாங்கன்றதுக்காக. மேம் இப்போ நாங்கள் பார்க்கும்போதுமே பார்த்தோம், அவருக்கு டிஃபன் கொடுக்க லேட் ஆகிடுச்சுன்னு அந்த ஒரு பரபரப்பு இருக்குது. நமக்கே வந்து நம்ம வயசுக்கே வந்து அந்த குறிப்பிட்ட டைம் சாப்பிட்லன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போவே தம்பி வந்து பின்னாடி என்ன வயிறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு, வயிறு காட்டி சொல்லிட்டு இருக்காரு அவர். ஏன்னா அதனால் அவருடைய வயசுக்கு வந்து சாப்பிட்லன்னா ஒரு மாதிரி ஒரு மயக்கம் வந்துடும். இப்போ நைட்டு டின்னர் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு மேம் முடிப்பீங்க? நான் வந்து 7:30 சாப்பிடுவேன். எத்தனை வயசு இருக்கும்? இது தப்பான கேள்வி கேட்குறீங்க பாருங்க நீங்கள், தப்பான கேள்வி. இது வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். நான் வந்து நான் எப்படி எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் என்ன இந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்ல மாட்டேன்னா. பெண்கள் கிட்ட வயசு கேட்க அதான் சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, சின்ன வயசு மாதிரி தெரியும், அதான் உங்களை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு 50 வயசு இருக்கும் உங்களுக்கு தெரியாம வயசு. இது உடல் வாகுப்பாது, உடல் அமைப்பு. சில பேர் பாரம்பரியமாக அப்பா அப்படி இருப்பாங்க, தாத்தா அப்படி இருப்பாங்க, அதே வழியில் பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த மாதிரி என் பெரிய சன்னை பார்த்தீங்கன்னா என் பையனே சொல்ல மாட்டாங்க, என் சின்ன சன்னை பார்த்தா மட்டும்தான் என் பையன் சொல்லுவாங்க. ஏன்னா இவன் என்ன மாதிரியே இருப்பான். அந்த ஃபோட்டோவில் சாரும் நீங்களா அந்த ஃபோட்டோ வச்சுருந்தோம், சார் தான் கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பார், நான் ரொம்ப யங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
அந்த முகத்துல வந்து உங்களுக்கு வயது அப்படிங்கறத நான் கேட்கல, முகத்துல இன்னும் அந்த இளமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் துரு துருன்னு ஓடுறது அப்படிங்கிறது வந்து அது பெரிய விஷயம். அதுக்கு ஒரே காரணம் மனதளவில் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். மனசளவில் இன்னைக்கு பொழுதுல நம்ம ஹாப்பியாக இருக்கோம், நம்ம பிள்ளைங்களாம் வந்துட்டு போயிருக்காங்க, வீட்டில் சாப்பிட்டு போயிருக்காங்க, நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனதளவில் நம்ம ஹாப்பியாக இருக்கோம். அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். மனதளவில் கொஞ்சம் சோர்வு வரும் பொழுது நமக்கு அந்த சுறுசுறுப்பு வராது. நம்ம இப்போ குட்டீஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ கல்ச்சரே வந்து இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி, பேரம் பேத்தி அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டு ஏதாவது வாங்கி தரேன் என்கிட்ட கேட்க மாட்டாங்க. நான் வந்து அப்படிலாம் கிடையாது, நானே செஞ்சு கொடுப்பேன். ஜங்க் ஃபுட்டும் நீங்கள் செய்வீங்க? ஆமாம், என்னால் முடிஞ்சது தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு கொடுப்பேன். அவங்க அம்மாக்கெல்லாம் தெரிஞ்ச இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்களும் சேர்த்து செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம வந்து அதில் வந்து கெமிக்கல்லாம் இல்லைன்னு தான் கலக்கிறது, நம்ம இயற்கையான முறையில் தானே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் வந்து பெரும்பாலும் பசங்க அப்படி விரும்ப மாட்டாங்க. இங்கே வந்தால் என் கையால் சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான இந்த காய்கறிகள் வாங்குறது அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு பிக் பியாக இருக்கீங்க, ஒரு பெரிய ஒரு வெல் செலிப்ரேட்டட் பொலிட்டீஷியனாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஆள் வச்சு வாங்கிக்கலாம், இல்லை யாரையாவது அனுப்பிச்சு வாங்கிக்கலாம். இப்போ நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை நீங்களே போய் பார்த்து வாங்கிட்டு வரீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் சார்கிட்ட பேசும்போதும் சார் சொன்னாங்க, நான் இதுவரையும் வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்கினதில்ல, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. நமக்கு தான் அளவு தெரியும். இப்போ 2 பேர் இருக்கிறோன்னா 2 பேருக்கு இவ்வளோ தான் சமைக்கணும், வெண்டைக்காய் என்ன உடச்சி பார்க்கணும், இது என்ன அமைக்கி பார்க்கணும், இப்படியெல்லாம் போகணும் பார்த்து பார்த்து பழக்கம் இருக்கு இல்லையா அவ்வளோ காலமாக. அதனால் நானே போய் மாற்றி நாட்டுக்காய்கள் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதே, நாட்டுக்காய்கள் தான். வேர்க்கடலை ஒரு அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாட்ட போய் வேர்க்கடலை கேட்டேன். அந்த அம்மா முகத்தை பார்த்துட்டாங்க என்னைய. அந்த அம்மா படம் போட்டு செயின் போட்டு போய் எங்கே போனாலும் அது தெரியுமே எங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த சேலை மடிப்பில் இருந்தது. அப்புறம் எடுத்து இந்த இருக்குமா அப்படின்னு. ஐயோ நீ போட்டுக்குமா எப்போவுமே, அவங்களெல்லாம் நீ மறக்கக்கூடாது. அந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க, ரோட்டில் கடை வச்சுருக்கிறவங்க, அன்னன்னைக்கு வியாபாரம் செஞ்சு பிழைக்கிறவங்க, அவங்களுக்கு அம்மா மேலே வந்து ஈடுபாடு இருந்து நான் போட்டிருக்கேன்ற வரைக்கும் அவங்க கவனிச்சிருக்காங்கன்னா அம்மாவை எந்த அளவுக்கு இப்படியெல்லாம் பார்க்குறாங்க. எதிர்கட்சி வரிசையில் ஒருத்தர் கூட கிடையாது, அம்மா ஒரே ஆள். ஆளுங்கட்சி வரிசையில் ஃபுல் ப்ரெசன்ட் அம்மா உட்காந்துருக்காங்க. அடுத்து எதிர்கட்சி தலைவர் பேசுவார்னு சொல்கிறாங்க, சபாநாயகர் சொல்கிறார். எழுந்தாங்க, எதை பற்றி காதில் வாய்க்கல. கோரஸாக கத்துனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, குறுக்கீடு பண்ணாங்க, கிராஸ் பண்ணாங்க, ஒன்றும் கவலைப்படலாமா. அவங்க பாட்டுக்கு சொல்கிறத சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நினைக்கிறேன் நான். அவ்வளவு நேரம் அம்மா ஃபுல் ஸ்பீச்சை முடிச்சுட்டு தான் நன்றி வணக்கம் சொல்லிட்டு உட்காந்து. சிங்கம்னா அவ்வளோ பெரிய கோயிலுக்குள்ளே போய் நரிக்கூட்டத்துக்கு முன்னாடி சிங்கம் போய் உட்காந்துட்டு வந்திருக்குன்னா பெரிய விஷயம் இல்லையா?